கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்தீர்கள். 31 சங்கீதம் 12 முதல் 15 ஆகிய வசனங்களிலே, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம். என்னை தப்புவியும். தாவீது ராஜா ஜெபிக்கிறார், என்னை தப்புவியும். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இது சிலருடைய குடும்பத்துக்குள்ளே உள்ள காரியங்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் இல்லை ஒரு 1 மாசம் இல்லை ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அதை கேட்குறக்கோ இல்லை பேசுறக்கோ சொல்றக்கோ ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க பேசாம அடுத்தடுத்த லைன்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த கொரோனா நேரத்துல கோடிக்கணக்கான, லட்சம் சொல்லலாம், கோடின்னு சொல்லலாம், எல்லா தேசத்துக்குள்ளேயும் எவ்வளவு மரணம். அந்த மரணத்துக்கு பின்னாடி உலகமே அழிஞ்சு போன மாதிரி, எல்லாம் முடிஞ்சு போற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. மறுபடியும் தேவன் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கிருபையின் காலத்துல மறுபடியும் நமக்கு ஜீவனை கட்டளையிட்டு சுவாசத்தை தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் நம்ம வழி நடத்துறார். இந்த கொரோனா நேரத்துல இறந்த குடும்பம் எத்தனை குடும்பம் சொல்ல முடியும். எங்க வீட்லயே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்ற காலமே கடைசி காலம். எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் சரி, உயிர் இருக்கிற வரையும் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நேரா அப்புறம் நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாரும் நிற்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு வருவார். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். செத்தவனை போல, செத்து போனா எதுவுமே தெரியாது. உயிரோடு இருக்கும்போது தான் எனக்கு காய்ச்சல் அடிக்க, எனக்கு சளி, எனக்கு உடம்பு சரியில்லை, சுகரு, ப்ரெஷரு, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் உடம்புல ரத்தம் ஓடாது, எல்லாம் ஸ்டக் ஆயிரும். உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது, ஆவி இருக்காது, செத்த பிணம் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், அடக்கம் பண்ணிடணும் அப்படிம்பாங்க. செத்தவனை போல அப்படின்னா அந்த ஸ்டேஜ். செய்தி என்ன அப்படின்னா, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்பா, நல்லா கடன்ல கஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்த்து, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படித்து, அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து, அப்புறம் ஆன்லைனில் செய்தி அனுப்பி, கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு 3 நேரம் சோறு போட்டு குடும்பத்தை தேவன் தான் பாதுகாக்கிறார். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், இன்னும் இடம் வாங்கலை, இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனால் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நானும் பார்த்துருக்கேன்ப்பா. அதனால் சில வசனம் நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, சில குடும்பத்தில் சில கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க.
ஆமாப்பா, என் வாழ்க்கைலாம் அப்படிதான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் கடன்ல இருக்கும்போது, சில நேரத்துல சொந்தக்காரங்க உதவிடுவாங்க. கடன்லாம் கைய மீறி போயிட்டு அப்படின்னா, அப்புறம் எல்லாரும் விட்டுருவாங்க. எனக்கெல்லாம் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஏன்னா 50, 55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது, சொந்த வீட வித்தேன், வியாபாரத்துல நஷ்டப்பட்டேன், நடு ரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மாந்திரியத்திலயும் கஷ்டப்பட்டுருக்கேன். இத ஏன் உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட நிலைமை. இதுதான் நெறைய குடும்பத்திலே பிரச்சனையில இருக்கும்போது யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. கடன்ல இருக்கும்போது யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது 1, 2 நபர். மத்தவங்கலாம் காணாம போயிருவாங்க. பணம் இருக்கு, நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் கூட இருப்பாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டு அப்படின்னா காணாம போயிருவாங்க. இந்த கடைசி காலம் சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சுவாசமுள்ள மனுஷனை நம்பிட்டு, ஐயோ! என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்துன்னு சொல்லி புலம்புற குடும்பங்கள் நெறைய இருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். கடைசி வசனம். ஜெபிக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, உடைந்த பாத்திரத்தைப் போல் ஆனேன். உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரத்தைப் போல் ஆனேன். சில வீட்லலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாலே உடைஞ்சு போயிரும் அந்த குடும்பம். என் வாழ்க்கையில நான்லாம் குடும்பத்துல கஷ்டப்படும்போது எனக்கும் மனைவிக்கெல்லாம் சண்டைலாம் வந்திருக்கு. எப்போ? வியாபாரத்துல இருக்கும்போது. ஆனா அந்த நேரம் மட்டும்தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ரொம்ப கேப் விட்டுருவாங்க சில குடும்பத்துல. சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு தான் போயிருவாங்க. அப்படிலாம் இல்ல. நான் வியாபாரத்துல இருந்ததுனால கோவம் வரும்போது மனைவி டக்குன்னு பேசி. ஆனா என் மனைவி பொறுமையா இருப்பா. நீடிய பொறுமையோட இருப்பா. இன்னைக்கு வரையும் குடும்பமா உயிரோட இருக்கோம், சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னா, அதெல்லாம் தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல ஏன் டைவர்ஸ், ஏன் பிரிஞ்சு போறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, பொறுத்து கொள்ள மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. நெறைய குடும்பத்துல பிரிஞ்சு போயிருக்காங்க. உடைந்த பாத்திரம் சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா கணவன்கிட்டயோ இல்ல ஒரு மனைவிட்டையோ இறங்கி பேச மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. வீம்பு வைராக்கியத்துல பல வருஷமா தனியா உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள கணவன் மனைவி தான்ப்பா. ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் மன்னிக்கணும்? வைராக்கியத்தோட இருப்பாங்க, கசப்போட இருப்பாங்க, எரிச்சலோட இருப்பாங்க, கோபத்தோட இருப்பாங்க. ஆனா உடைந்த பாத்திரம் சொல்லிட்டு பாட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போய் இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரிந்த குடும்பம்லாம் சேர்ந்து வாழ்ந்தாலே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஏன்னா கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் லட்ச லட்சமா கொடுத்துட்டு இருப்பாங்க. நிம்மதியா இருக்குது. பிள்ளைகள் இருக்கும். சில வீட்டுல பையன் இருப்பான். இவங்க பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க இறங்கி போனா அந்த வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிடும். என் வீட்டுலலாம் நான்லாம் ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா அழிச்சதுல என் மனைவி இன்ன வரையும் ஆச்சு. அமைதியா இருப்பேன். இதெல்லாம் கர்த்தரோட கிருபை. புத்தியுள்ள ஸ்திரியோ வீட்டை கட்டுகிறாளாம். புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சு போட்டுருவான். ஏன்னா உடைந்த பாத்திரம் சொல்லும்போது நிறைய குடும்பத்துல உடைஞ்சு போன வாழ்க்கை தான் இருக்கு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த கணவன் மனைவிக்குள்ள வரும்போது 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி தெரியாம கோவப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க இறங்கி போனால் கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது சடக்குன்னு கோவப்பட்டிருப்பேன். ஆனா அடுத்தப்பல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சியோ இல்ல 1 மணி நேரம் கழிச்சு கேட்டா எனக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுவேன். அடுத்த செகண்ட் பார்த்தா நான் நார்மல் ஆயிடுவேன். அந்த செகண்ட்ல வேணா பேசியிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உள்ள இந்த கடைசி காலத்துல உள்ள சந்ததிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சண்டை போடுறாங்க, அடுத்த செகண்ட் உடனே பஸ் இல்ல கார் இல்ல வண்டி, அப்புறம் நேரம் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க.
உடனே ஃபோன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு. 2018ல் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு. 3 பிள்ளைகள் இருக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த அக்கா. அப்போ நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு புருஷன் வேண்டாம், இன்னைக்கே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம், எங்கள் அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாங்க, நான் அதனால் வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன், பேக்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன், 3 பிள்ளையும் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அந்த வீட்டில் அந்த அக்காவுக்கு நான் ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு ½ ஆலோசனை கொடுத்தேன். ½ முடிகிறதுக்குள்ள அந்த ½ நல்லா கேட்டுக்கோங்க, ½ ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி எந்த பேக்கை கொண்டு வந்தாங்களோ அதே பேக்கு அந்த 3 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு மறுபடியும் புருஷன் வீட்டு கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் தான் ஆச்சு. புருஷன் சத்தம் போட்டிருக்காரு, அம்மா அப்பாவை ஏதோ தப்பா பேசி விட்டாரான், ஏசி விட்டாரான். எங்க அம்மா அப்பா எப்படி நீங்க தப்பா பேசலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த அக்காவுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஜெபிக்க கூட ஆரம்பிக்கல. ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கும் போதே கண்ணீர் வடிச்சாங்க. ரூமுக்குள்ள போனாங்க. எந்த பேக் எடுத்து வச்சாங்களோ உடனே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே எடுத்து 1/2 மணி நேரத்துக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 2018 உள்ளதை நான் 2026 சொல்றேன். ஒரு வீட்டுல போய் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறோம். அந்த ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை கேட்டுட்டு இப்ப பார்த்தா குடும்பமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். சில குடும்பத்துல எதனால இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைராக்கியம் நிறைய இருக்கு. எரிச்சல், கோபம், வீம்பு, பகை, கசப்பு, மன்னிக்க முடியாத சில கடினமான இருதயங்கள், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சில குடும்பத்திலே தனிமையிலாம் இருப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் பேச பிடிக்காது, எரிச்சலோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி சில குடும்பங்கள் உண்டு. உடைந்த பாத்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஆலோசனை சொன்னாலும் பிடிக்காது. ஏன்னா பிறந்ததுல இருந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல டிகிரி வாங்கியிருப்பாங்க, நிறைய ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவியோ ஒரு சின்ன பிரச்சனையோ ஒரு பெரிய பிரச்சனையோ இல்ல ஒரு சண்டையோ ஏதாவது வந்தா யாராவது ஒருத்தங்க இறங்கி போயாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதம். இந்த உடைந்த பாத்திரத்தை யாரு சரி பண்ண முடியும்? நம்மளை உருவாக்குன சிருஷ்டி கர்த்தர் தான் சரி பண்ண முடியும். அவர் நம்மளை உருவாக்குறவர். ஒருவேளை வாழ்க்கையில உடைந்த பகுதியில யாராவது இணைந்திருந்தால், உடைந்த பாத்திரமா இருக்கிறனே, என்னை உடைச்சிட்டாங்கனே, என் வாழ்க்கை போச்சுனே, எனக்கு கண்ணீரா இருக்குனே, எனக்கு நிம்மதி இல்லைனே, என் வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர் மாடல்னே, எந்த உடைஞ்ச பாத்திரமா இருக்கட்டும் தேவன் மறுபடியும் உருவாக்கிடுவார். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டா? 2016 வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு போனாள். இன்னைக்கு 2026 ரவிராஜ் உயிரோட இருக்கேன். என்ன காரணம்? தேவனுடைய கிருபை. உடைந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டிட்டார். அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம், அவருடைய அதிசயம். அதுல நானும் ஒரு ஆள். ஏன்னா உயிரோடக்கம்ல எனக்கு மாந்திரிகம் பண்ணு செத்து போயிட்டான், நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்துல ரவிராஜன் சொல்லி திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் நிறைவேற வரையும் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னைய மறுபடியும் கூட்டு வந்துருவாரு. உடைந்த பாத்திரம் தான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டவன் தான். ஆனா 2026 உயிரோட இருக்கோம்ல. அதே போல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, குடும்பத்திலே ஒருவேளை மருமகள் பேசாம இருக்கலாம், பையன் பேசாம இருக்கலாம், பேரன் பேத்தி பேசாம இருக்கலாம், இல்ல வீட்டுல புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து யாராவது பேசாம இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டு பேசல, வேலைக்கு போனதுல எனக்கு பிரச்சனை வந்துட்டு, குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு,
கடனில் கஷ்டப்பட்டுட்டேன், நான் வியாதியில் பலவீனப்பட்டுட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். எந்த மாதிரி ஒரு உடைஞ்ச பாத்திரமா இருந்தாலும் சரி, இல்லை செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட சூழ்நிலை, எந்த சூழ்நிலை இன்னைக்கு காலை வேளையில செய்தி கேட்டாலும் சரி, நமக்கு செய்தி ஒண்ணுதான், செத்தா பரலோகத்துக்கு போகணும். ஐயா, எல்லாரும் எங்களை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு சில ஜவுகரி வரும், அண்ணே வீடு காலி பண்ணி சொல்லிட்டாங்கண்ணே, வேற வீடு பார்க்க வேண்டியிருக்கு, நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும், எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் ஒரு 30 வீடாவது இருக்கும். நான் நிறைய வீடு மாறி இருக்கேன். ஒவ்வொரு வீடு மாறும்போதும் வீட்டில் இருக்க அவ்வளோ ஜாமானி பேக் பண்ணுவேன். ஊழியத்து வந்ததுக்கு அப்புறமே நிறைய வீடு மாறி இருக்கேன். நிறைய வீடு, ஒரு வீடுல நிறைய வீடு. இதே அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடாக மாறும்போது சில பொருட்கள் உடையும், அதுக்கு சில காரியங்கள் உண்டு. புது வீட்டுக்கு போகும்போது அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். உடைச்சி நம்மளை உருவாக்கிடுவார். உடைந்த பாத்திரம் அப்படின்னா நிறைய வீட்டில் உடைந்த பாத்திரமா தான் இருப்பாங்க. அழகா ஒரு சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடை பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அங்கே நிறைய வீடு மாறி இருக்கும் பிரதர். ஒவ்வொரு வீட்லையும் போகும்போது எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு தேவன் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அந்த வீடுக்கா ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த உடைந்து போன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உடைந்த பாத்திரம் அப்படிம்பாங்க. நாங்க ஒவ்வொரு வீட்லயும் வீடு மாறும்போது எங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல, எங்களை தேவையில்லாம பேசிட்டாங்க, ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உடைந்த பாத்திரம். வேலைக்கு போற இடத்துல ப்ரமோஷன் இருக்காது, வேலை செய்யற இடத்துல வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. பல பிரச்சனைக்கு நடுவில் நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்கும். எனக்கு ஒரு 8 மாதம் முன்னாடி ஒரு வாலிப மகள் எனக்கு ஜெப குறிப்பு வந்துச்சு. அண்ணே, உங்கள் செய்தி நான் கரெக்டாக கேட்டுருவேண்ணே, என்னையால் தாங்க முடியலண்ணே, அதான் நான் உங்களுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னக்கா அப்படின்னு. வயசு பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 23 வயசா, நல்லா படித்த மகள். குடும்ப சூழ்நிலை, அதனால் அவங்க ஊரில் அந்த நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்கள்ல, அதில் வெளியில் உட்காந்து லெட்டர் எழுதுவாங்களாம். எழுதுனா அந்த லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா இல்லை ஒரு 30 ரூபா அந்த லெட்டர் எழுதுனா கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதில் சில வயசானவங்க இருப்பாங்க, 40 வயசு 45 வயசு. அவங்களுக்கு ஒரு போட்டி போல இருக்கு. இந்த மகள் வாலிப மகளாக இருக்கா, எல்லாரும் இங்கே போய் எழுத சொல்கிறாங்க, இவ ரொம்ப படிச்சிருக்கா, இவளை எப்படியாவது ஓரம் கட்டிடணும். அந்த இடத்துல நிம்மதி இல்லை. நல்லா படித்த மகள் தான், அந்த இடத்துல போயிருக்கா. அந்த மகள் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தார். அண்ணே, எங்க வீட்டு சூழ்நிலையில நான் அந்த இடத்துல இருக்கிறோம்னே, என்னை தப்பா பேசுறாங்கண்ணே, என்னை தேவையில்லாம பேசுறாங்கண்ணே, அவங்கள எங்க அம்மா போல நான் பார்த்துக்கிட்டேன், அண்ணே என்னை தப்பா பேசுறாங்கண்ணே, நான் தள்ளி போனக்குற என்னை தப்பா பேசுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சா. உடைந்த பாத்திரம். வயசு பார்த்தா 23 வயசு, டிகிரி வாங்கின பிள்ளை தான். சொந்த ஊர்ல, சொந்த இடத்துல, அங்குள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ் வெளியே ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு வாங்குவா. அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை. ஆன்லைன் மூலியமா எல்லா தேசத்துலையும் செய்தி போயிட்டு இருக்கு. சில ஜெப குறிப்புலாம் வரும்போது எனக்கே கண்ணீர் வந்துடும். நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க. சிலதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம். சில வீட்டில் தாய்மாரெல்லாம் உடைந்து போன சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒரு குடும்பத்தில் ப்ரேயர் கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில வீட்டில் புருஷன் முண்டாட்டி பேசுறதுனால உடைந்த பாத்திரமா இருப்பாங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். ஐயா, புருஷன் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 2-3 வருஷத்துல
நானும் என் கணவரும் சண்டை போட்டோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இப்போ என் பிள்ளைகள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. என் பையன் காலேஜ் படிக்கான். என் புருஷன் 15 வருஷமா இது வரைக்கும் என்கிட்ட பேசலை. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு. என்ன செய்ய? என் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னாங்க. அவர் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த அம்மாவும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா உடைந்த பாத்திரம். இப்படியே நிறைய சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடும் போது அங்கே பார்த்தா உடைந்து போன வாழ்க்கையாக மாறிடும். நல்ல படித்த பிள்ளைகளாக இருக்கும். சில ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், தேவையில்லாத ஃப்ரெண்டோட பழகி அப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா மாறிடுது. உடைந்த பாத்திரமா மாறிடுது. இதெல்லாம் நிறைய வீடுகளில், நிறைய குடும்பத்துக்குள்ள, நிறைய இடத்துல நடக்கூடிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன்னே காலைல சொல்றீங்க அப்படின்னா, இந்த உடைந்த பாத்திரம்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. பைபிள்ல ஒரு வசனம் எழுதியிருக்கு, உடைந்த பாத்திரம் போலானேன் அப்படின்னா யாரு? ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போதுதான் தெரியும். எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க, குடும்பத்துல எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. ஆனா நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்ம மேல அன்பா இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான், நான் சாகணும் சாகணும்னு சொல்லி. என்னை தேடி வந்து தொட்டாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். ஆனா எனக்கு மாந்திரியம் பண்ணும்போது சேர்த்து போயிட்டாங்க. உடைந்த பாத்திரம் தான்ப்பா உங்க முன்பா நிப்பாட்டி இருக்காருல்ல. அதே போல நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல இருந்தால் நம்ம எல்லாரையுமே எடுத்து பயன்படுத்துவார். நம்ம என்னோட சமூகத்துல இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய ஏச்செல்லாம் வாங்கியிருக்கேன். தேவையில்லாம பேசுவாங்க. கடன்ல கஷ்டப்பட்ட தேவையில்லாம பேசுவாங்க. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. இதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு நடந்திருப்பா. ஆமா, மற்றவங்களை சொல்றதை விட என் வாழ்க்கையில எனக்கு தனியா ஸ்பெஷலாவே நடந்திருக்கு. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால், எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. 4 கோடி ரூபாய் கடன் அப்படின்னாங்க. 1 ரூபா 2 ரூபால 4 கோடி கடன் அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜெபக்குறிப்பு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே அவங்க பலமுறை கூப்பிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்போது உடைந்த பாத்திரமா இருப்பாங்க. கர்த்தருடைய கரத்துல வந்தாச்சுன்னா போதும், தூக்கி எடுத்துருவாரு, பிரச்சனை சரியாயிரும். சில குடும்பத்துல இது தெரியாம தான் சாக போயிருந்தாங்க, தற்கொலை முயற்சிக்கு போயிருந்தாங்க. தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துல போய், ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணியாச்சுன்னா போதும். நீங்க இருக்கிற ஊர்ல பக்கத்துல சர்ச் இருக்கா, தேவனுடைய ஆலயம் இருக்கா, அந்த சர்ச்சில் போய் முன்னாடி போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கண்ணீர் வடித்துட்டு அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்க இருதயம் சமாதானமா ஆயிரும். உங்க குடும்பத்துல பிரச்சனை மாறிடும். உங்க வாழ்க்கையில போராட்டம் மாறிடும். ஒருவேளை வியாதியா, அந்த வியாதியே சுகமாயிரும். ஆனா நம்ம சர்ச்சுக்குள்ள போகணும், தேவனுடைய ஆலயத்தை தேடி விரும்பி அவருடைய சமூகத்துக்கு போகணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கிறான். என் மனைவி பார்த்தா என் கணவரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் டெய்லி அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்தா. என் மனைவி பார்த்தா உடைந்த பாத்திரமா மாறிட்டா. நானோ கடன்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் தேவன் என்னை தொட்டாரு. எனக்கு எவன் மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த குடும்பம், அதே குடும்பம் எந்த மாந்திரியத்துல எனக்கு செஞ்சுட்டு இருக்கானோ அதே மாந்திரியம் அவன் உயிரை எடுத்துட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா கர்த்தர் வல்லமே எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. எப்படி? உடைந்த பாத்திரம் தான்ப்பா தேவனால் எடுத்து பயன்படுத்த முடியும். யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ, அண்ணே என்னை அவதூறா பேசுறாங்கண்ணே, தேவையில்லாம
இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தா போதும். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். சொந்தக்காரங்களுக்கு, சில தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்து வீட்டுல கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் ஏன்டா உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காதுக்கே வரும். இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல சொத்து அதிகமா இருந்துச்சு. அந்த சொத்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொன்னுட்டாங்க. ஆள் செத்து போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. சொத்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. இந்த கடைசி காலம் கொடிய காலம். இந்த கொடிய காலத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய கிருபையினால் உயிரோட இருக்கணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடினார்கள். இந்த கடைசி காலத்துல சொத்துக்காக என்னெல்லாமோ பண்றாங்க. கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. பணம் 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 பணம், இல்ல நகை, இல்ல இடம் பிரச்சனை. விட்டு கொடுத்து போற குடும்பத்தெல்லாம் பார்க்க முடியல. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். இந்த உலகம் ஃபுல்லா மாயைப்பா, மாயை மாயை, எல்லாம் மாயை. என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா போதும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு. நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நான் எத்தனை வருஷம் பூமியில உயிரிழக்கணும், உமது கரத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கை என் சத்துருகளின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும், என்னை தப்புவியும். என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்கப்பா, சத்துருவா இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுடைய கைக்கு என்னை தப்புவியும், அவங்களுடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். உங்க குடும்பத்திலே என்ன சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்க குடும்பத்தை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. எங்களுடைய காலங்கள் உமது கரத்துல இருக்குப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும் என்று தாவீது பக்தன் ஜெபிக்கிறார்ப்பா. எந்த குடும்பத்திலே கஷ்டப்பட்ட சூழ்நிலை கண்ணீரோடு இந்த நாளில செய்தி கேட்டாங்களோ, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி இருக்கிறீங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு உமக்கு தெரியும். உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை நாங்க எந்த சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கோம் கர்த்தருக்கு தெரியும். நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும். இணைந்த குடும்பங்களை தப்புவியும். உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தவளை நிரப்புங்க. உம்முடைய பிரசனை இறங்கி வரட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. வெட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க வாழ்க்கையில எங்க இதயத்துக்குள்ள என்ன பாரத்தோடு இருக்கும் உமக்கு தெரியும். எங்க கூட நீங்க பேசி இருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறங்க. உடைந்த பாத்திரமா வாழ்றாங்க, வெளியே தெரியாதுப்பா, ஆனா உமக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாமல் வயசாயிட்டு இருக்கு,
உடைந்த பாத்திரமா இருக்காங்க, ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரத்துல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, உடைந்த பாத்திரமா இருக்காங்க, ஆசீர்வதிங்கப்பா. நிறைய காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா, உடைந்த பாத்திரமா தான்ப்பா இருக்கிறாங்க. எங்களை மறுபடியுமாக உருவாக்குங்கப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா, ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல உடைந்து போன ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் வேலையிடுங்க. கடன் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தர் மாற்றி உடைந்து போன அந்த உள்ளத்தை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. உங்க வாழ்க்கையில அங்க கர்த்தருக்கா வாழணும், கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். சில குடும்பம் கால வேலையில கண்ணீரோடு இருக்கிறாங்க. கண்ணீரை தொடங்க, தேவைகளை சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசரத்தில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை தொடுங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொடுங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. வாகனத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் புதுசா தொழில் பண்ணணும், வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்க நாம மகிமைப்படட்டும், துதிகன மகிமை எல்லாம் உமொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.